ஹாய் guys, வெல்கம் டு அபிஸ்பீடியா. ஸோ என் பேர் அபிநந்தன். ஸோ நான் இப்போட டெவலப்ஸ் இன்ஜினியர் இருக்கேன். ஸோ நான் வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி கண்டென்ட் வந்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா லைக் டெக் கண்டென்ட்ஸ், ஸோ லைக் வெப்பில் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, நம்ம வெப்சைட் எப்படி லான்ச் பண்ணுறது, ஒரு ஆப் எப்படி டெவலப் பண்ணுறது, நம்ம ஆப் எப்படி ப்ளே ஸ்டோரில் கொண்டு போய் இது வந்து நம்ம அப்லோட் பண்ணி யூசர்ஸ்க்கு எப்படி வியூ பண்ணுறது. ஸோ இது மாதிரி கண்டென்ட்ஸ் லைக் டெக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து போடலான்ட்டு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இஃப் யூ லைக் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும். ஸோ என்னோடய கண்டென்ட் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் வீடியோ வரைக்கும். உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோஸ்டிங்கிறது வந்து என்னன்னு பார்க்க போகிறோம். ஹோஸ்டிங்கில் நம்ம என்னென்ன பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏ டு Z ஹோஸ்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, ஒரு வெப் ஹோஸ்டிங் பிளான் எப்படி சூஸ் பண்ணுறது, ஒரு என்னென்ன வெப் ஹோஸ்டிங் பிளான் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு மேபி நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், நான் என்னோட காண்டாக்ட் லிங்க் இன்ஸ்டானா டிஎம் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் ரெடி டு ஹெல்ப் வித் யூ. வீ கேன் கனெக்ட் அண்ட் கூகுள் மீட். ஸோ உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் பண்ணித்தரேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேசஸ் ஸ்பேஸ் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி பேமெண்ட் வந்து ஏபிஐ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, நான் ஃபியூச்சர் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஹெல்ப் வேணால் ப்ளீஸ் இன்ஸ்டா டிஎம் பண்ணுங்கள். நான் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன் இப்போல. ஸோ ஃப்ரீ டைம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ லெட் ஸ்டார்ட்ஸ் அவர் வீடியோ. ஸோ நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோஸ்டிங் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹோஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெப் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம். ஸோ லைக் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்களா, அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்ம லான்ச் பண்ணுறோங்கிறத ஒரு கிறிஸ்டல் கிளியராக பண்ணுறோம். நான் ஒரு சீரீஸாக பண்ணலான் இருக்கேன். ஸோ லைக் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் ஃபஸ்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் வெப்சைட். ஹோஸ்டிங்கர் ஆட்டின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது வரும். ஸோ லைக் இந்த வெப்சைட் வரும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேட்பர்ஸ் இருக்குது. வேட்பர்ஸ் மேபி லைக் ஒன் ஆஃப் த வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது, லைக் வெப்சைட் பில்டர் அண்ட் ஹோஸ்டிங்கில் நம்ம நிறைய ஹோஸ்டிங் இருக்குது. லைக் வெப் ஹோஸ்டிங் இருக்குது, க்ளவுட் ஹோஸ்டிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் இமெயில் உங்கள் நேமில் வந்து பிஸ்னஸ் இமெயிலில் வேணும்னு நம்ம ஹோஸ்டிங் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க, நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி முழு பார்க்க போகிறது வெப் ஹோஸ்டிங் அண்ட் டொமைன். ஸோ வெப் ஹோஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிறையா பிளான்ஸ் இருக்குது. லைக் இந்த பிளான் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டான பிளான் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த குட் பிளான். ஸோ ப்ரீமியம் வந்து நல்ல பிளான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100 வெப்சைட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் நம்ம வேட்பர்ஸ் வந்து நமக்கு கனெக்ட் பண்ணி தருவாங்க. ஒரு டொமைன் ஃப்ரீயாக லைக் வெறிய டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நம்ம செகண்ட் இயர்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரீ இமெயில் வந்து அந்த டொமைன் கொடுத்துருவாங்க. லைக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பிஸ்னஸ் பேர்லேயே வாங்கிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ப்ரெஸ் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். நிறையா வந்து ப்ராசஸ் இருக்குது, நீங்களே செக் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்து உங்கள் வெப்சைட் உங்களால் கோடிங்கே தெரில, நீங்கள் ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஏஐ மூலிமா ஜென்ரேட் நீங்கள் ஜஸ்ட் இந்த ப்ரொமோட் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். லைக் மால்வேர்ஸ், லைக் ஏதாவது உங்களுக்கு இது வைரஸ் வந்து அவங்க வெப்சைட் வந்து எதுவும் பண்ணக்கூடாது, ஹேக்கர்ஸ் வந்து இது பண்ணக்கூடாது, எல்லாமே உங்களுக்கு வந்து செக்யூரிட்டிஸ் ஃபியூச்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. லைக் எஸ்எஸ்எல்னா செக்யூர் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின்லி உங்கள் இந்த பட்டன் இது மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா செக்யூர். நம்ம எந்த இதுவுமே நம்ம ஈஸி நம்மளை வந்து கிராக் பண்ண முடியாது. ஸோ லைக் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இன்டர்ஃபேஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 30 நாள் வந்து நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணி பிடிக்கலன்னா திரும்பி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மணி கேரண்டி திருப்பி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு பிளான் வந்து நம்ம இந்த ப்ரீமியம் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் சூஸ் த பிளான் கொடுத்துக்குங்க. ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து 48 மந்த்ஸுக்கு பண்ணுறேன், ப்ளஸ் 3 மந்த்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவும் வந்துடும். அண்ட் உங்களுக்கு டொமைனும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் பிளான். ஸோ என்னோடய கூப்பன் கோடு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தர்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி லைக் 10% கூப்பன் வரும். ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு கூப்பன் சொல்கிறேன், கூப்பனில் போடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர் நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு 5572 ரூபா தான் வந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு என்னோடய கூப்பன் நான் உங்களுக்கு தரேன். கூப்பன் போட்டு எனக்கு இந்த இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சுருக்கேன். சரிங்களா?
நான் உங்களுக்கு ஏதாவது கூப்பன்ஸ் ஒர்த்ஃபுல்லாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸும் நான் தரேன். ஸோ என்னோடய பேர், நேம் எல்லாமே உங்களுக்கு இங்கே காமிச்சிரும். ஸோ ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கறனால மேபி எனக்கு அப்படியே காமிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து கரெக்டாக கொடுங்க. ஸோ அட்ரஸ் வந்து கிளியராக கொடுங்க. எதுவும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் அது வந்து அக்செப்ட் பண்ணாது. இன்வேலிட்னே ஷோ ஆகும். ஜஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ நான் கண்டினியூ கொடுத்துட்டேன். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் கிரெடிட் கார்டு வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம், யூபிஐ வச்சு பே பண்ணியிருக்கலாம், எது வேணாலும் உங்கள் பேடிஎம் இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது. உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வச்சு நான் பே பண்ணுறேன். ஸோ நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம். நமக்கு இமெயிலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து இது ஹெச் பேனல் எப்படி நம்ம செட்டப் பண்ணுறதுன்னு ஒரு வாக் கொடுத்துடலாம். ஸோ வந்து யாருக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி வரும். நான் எனக்கு க்ரியேட் பண்ண எனக்கு மைசெல்ஃப் கொடுத்துட்றேன். டூ யூ வாண்ட் டு கிரியேட் மைக்ரேட்னா நீங்கள் வேற ஒரு இதுலேருந்து இந்த இதுக்கு மாற்றுறீங்களா அப்படிங்கிறது வந்து கேட்குது. ஸோ நான் வந்து கிரியேட் வெப்சைட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வேர்ட்ப்ரெஸ் தான் இது வேர்ட்ப்ரெஸ் தான் மேக்ஸிமம் எல்லோரும் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லைக் ஹோஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்ம இது பண்ண கிளிக் அண்ட் ட்ராக் வந்து அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ ஐ சூஸ் வேர்ட்ப்ரெஸில் நீங்கள் நிறையா இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ட்ப்ரெஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு இமெயில் கேட்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் வச்சிருக்கிற இமெயில் எவ்வளோதும் கொடுத்துருங்க. உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ வாட் யூ டைப் ஆஃப் த பிஸ்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் சம்மந்தமாக ஒரு வெப்சைட் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதுவும் உங்களுக்கான வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ சரிங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூஸ் டெம்பரரி டொமைன் கொடுக்குறேன். ஸோ டொமைன் நேம்னா என்னென்னு தெரியுங்களா, ஈஸியாக சொல்கிறேன். ஸோ ஒரு வெப்சைட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோஸ்டிங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் நம்ம டைப் பண்ணுறோம்ல, இந்த இந்த டாட் இன்ஸ் எல்லாம் வருதுல்ல, .com .insலாம் யூஸ் பண்ணுறது தான் இந்த இதுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நான் அபீஸ் கார்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இ-காமர்ஸ் ஸ்டோர். ஓகே, இங்கேயே பார்த்தீங்கன்னா அபீஸ் கார்ட்டுன்னு சொல்லிட்டு .comலேயே இருக்குது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் சூஸிங் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இது என்ன சொல்லுதுன்னா செலக்ட் ஃப்ரம் பர்சனல் கேட்குது. ஸோ ஐ ஜஸ்ட் சூஸ் பர்சனல். நீங்கள் கம்பெனிக்கு தான் பண்ணுறீங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே அட்ரஸ் வந்து கரெக்டாக கிளியராக கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ நீட்டுக்கு அட்ரஸ் கிளியர். ஸோ நான் சொன்னேன்ல இந்த அட்ரஸ் தான் இஷ்யூ வரும். நீங்கள் ஏதாவது ஒரு இன்வாய்டு கொடுத்தாலும் அது வந்து நம்மளுக்கு இஷ்யூ காமிச்சே தான் இருக்கும். ஸோ பெட்டர் அது நீங்கள் சாட்ஜிபிடி உங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் டு யூஸ் யூ கேன் ஆல்சோ யூஸ் சாட்ஜிபிடி.
ஓகே. ஃபினிஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. மியூச்சுவல் ஓகே. உங்களுக்கு அது கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். எடுத்துட்டு உங்கள் டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடும். ஓகே. இங்கே வந்து டார்கெட் ஆடியன்ஸ் கேட்குறாங்க. லைக் இந்தியாவே கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் வெப்ரஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ அந்த அப்ளிகார்ட்னு கொடுத்தல அப்ளிகார்ட்னு கொடுத்தல ஸோ அதுக்கானது வந்து வெப்ரஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஸோ மேபி ஒரு ஃபியூ மினிட்ஸ் இட் ஒர்க்ஸ். ஸோ இஃப் யூ ஏதாச்சும் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பேமெண்ட் கேட்வேஸ் வந்து இன்டிகேட் பண்ணணும், ஏதாவது உங்களுக்கு எதனா சர்வீஸ் ப்ளீஸ் பிங் மீ, எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன். ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே. எனி டவுட்ஸ் ரிலேட்டட் ஹோஸ்டிங் ஏதாவது எரர் காமிக்குது லைக் என்ன இதனால எனக்கு ப்ளீஸ் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து அபிநந்து _official ஓகேங்களா. ஸோ நான் லிங்க்கும் கொடுக்குறேன். ஜஸ்ட் எனக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் உங்கள் query பிக் பண்ணுங்கள். அண்ட் நான் கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன். லைக் ஒரு இந்த வீடியோ 5K ஆடியோஸ் வாட்ச் ஹவர்ஸ் போச்சுன்னா ஸோ ப்ளீஸ் கிவ்அவேல பார்ட்டிஸ் பண்ணோம். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் உங்களுக்கு ஏதாவது ஹோஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ப்ளீஸ் கேர் பண்ணுங்கள். நான் ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக இருக்கேன், தயாராக இருக்கேன். ஓகே. ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஸோ ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் என்ன, கூகுள் ஆட்சன்ஸ்னா என்ன, லைக் கூகுள் ஆட்மோப்னா என்ன, அப்படி கேட்குன்னு சொல்லணும்னா என்ன வீடியோஸ் வேணும்னா எனக்கு பின் பண்ணுங்கள். அது எப்படி ஹெல்ப் பண்ணுறேன், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஓகே. இட்ஸ் டேக் சம் டைம். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். என்னோட நம்பர் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ப்ளீஸ் பின் பண்ணுங்கள். ஸோ என் மெசேஜில் பின் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் பின் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் ஒன் கால். நான் ஆஃபீஸில் இருப்பேன். ஸோ அதெல்லாம் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் பின் பண்ணுங்கள். அப்படிலாம் இன்ஸ்டாவில் பின் பண்ணி நான் பார்ப்பேன். சரிங்களா. ஓகே guys, it's successful. ஓகே. ஸோ நான் earlier சொன்னிருந்தேன். ஸோ திஸ் இஸ் த வேர்ட்ப்ரெஸ். ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நான் செக் பண்ணிக்கிறேன். கனெக்டட் டொமைன் எல்லாமே நான் பண்ணனால உங்களுக்கு எல்லாமே இது காமிக்குது. ஸோ ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைக் ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டில் மேக்ஸிமம் மேனேஜ் பண்ணுறது இங்கே தான். எஸ்இஓ வேணா தெரியும், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் வந்து உங்கள் கூகுளில் முன்னாடி ஃபார் கஸ்டமர் இகாமர்ஸ் கொடுத்தாங்க உங்கள் முன்னாடி லிஸ்ட் ஆகிறதுக்கு உங்கள் கீவேர்ட்ஸ் கொடுத்தது பண்ணுறது, அதுக்கு பேர் தான் எஸ்யூ சிஇஓன்னு சொல்லுவாங்க. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அது நிறைய மெட்டாஸ் நிறைய இருக்குது, ஹெட்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ லைக் இதெல்லாமே நம்ம இதிலேயே பண்ணிக்கலாம். ப்ளக்கின்ஸ் இருக்கும், இன்ஸ்டால்டு வந்து தீம்ஸ் எப்படி இருக்கும், நீங்கள் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கேட்வேஸ் இன்டிகேட் பண்ணது, லைக் ஏபிஐ எடுத்து பண்ணுறது, உங்களுக்கு எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இதுலேயே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஹோஸ்டிங் டேஷ்போர்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் டேஷ்போர்டு. ஸோ என்னோடய டேஷ்போர்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்னோடய வெப்சைட்டோடது இங்கே காமிக்குது. நான் இங்கே எல்லாமே நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னோடய வெப்சைட்டோடக்கு
நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே காமிக்கிறது அப்லோடு domain is connecting, ஸோ domain will be connected accessible when the finish it may be இருக்கும். அதான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா உங்கள் டொமைன் போர்ட்ஃபோலியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இமெயில்ஸ் இருக்கும், ஒரு செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு வந்து நம்ம பே பண்ணணும். பேலன்ஸ் வந்து வேறு எதாவது உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, நான் என்ன பேமெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு பண்ணிக்கலாம். அவங்க அதர் ப்ராடக்ட்ஸ் என்ன வச்சுருக்காங்க எல்லாமே உங்களுக்கு இது இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செட்டப் ஃப்ரீ மெயில் சர்வீஸ் உங்கள் பேர்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா உங்கள் இதில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், நான் மோஸ்ட்டாகவே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே மேக்ஸ் வெரிஃபை த இமெயில் ரெஜிஸ்டர் டொமைன் வரும். ஸோ இப்போது இமெயில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இமெயில் வெரிஃபை பண்ணிவிட்டோம். இங்கே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இட்ஸ் மேபி டேக் சம் டைம். ஓகே, ஆக்டிவ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். எல்லாமே உங்கள் நேம்ஸ் இருக்கும், உங்கள் அத்தென்டிகேஷன் கோடு யார் வாங்கியிருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ யூ கேன் ஸோ இந்த வீடியோவில் நான் மோஸ்ட்டாக கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு டேஸ் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ண தயார். தேங்க்யூ, தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ.